பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு காலை பொழுதிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. அன்பானவர்களோட வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அன்பானவர்களே, இந்த வசனத்துல 2ஆம் பாகத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றையாயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, யார் அவர்? அவர் என்பது யாரை குறிக்கிறது? நம்முடைய ஆண்டவரை குறிக்கிறது, நம்முடைய கர்த்தரை குறிக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அர்த்தம் என்ன? அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுமே தவறி போகவில்லை, ஒன்றுமே நடக்காமல் இல்லை, எல்லாவற்றையும் அவர் நடத்தி முடித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தை சாமுவேலை குறித்து, சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது. அன்பானவர்களே, சாமுவேல் வளர்ந்தார், கர்த்தர் அவரோடு இருந்தார். அவர் தம்முடைய வார்த்தைகளை ஒன்றையாயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று சொன்னால் என்ன? கர்த்தர் சாமுவேலை குறித்து சொன்ன வார்த்தைகள் ஒன்றையாகிலும் அவர் தரையிலே விழுந்து போக விடவில்லை, அவர் அதை தடைபட விடவில்லை. கர்த்தர் சாமுவேலை குறித்து என்ன சொன்னாரோ அதை கர்த்தர் 100% சாமுவேலின் வாழ்க்கையிலே செய்து முடித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சாமுவேலை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார் அதை குறித்து நாம் வாசிக்க வேண்டும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் அதை நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகிறது. நான் அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் எனக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இந்த இடத்துல ஏலி என்கிறதான தீர்க்கதரிசியோடு கூட சாமுவேலை குறித்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏலி, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆசாரியனாக, ஆனால் உன்னுடைய பிள்ளைகளோ எனக்கு விரோதமாய் அருவருப்பான பாவ காரியங்களை பரிசுத்த ஸ்தலத்திலே செய்கிறார்கள், சபையிலே செய்கிறார்கள். எனவே நான் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை நான் தள்ளி போடுவேன். நான் என்னுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற, என்னுடைய உள்ளத்துக்கு, என்னுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி செய்யத்தக்க ஒருவனை நான் எழும்ப பண்ணுவேன். நான் ஒரு ஆசாரியனை நான் எழும்ப பண்ணுவேன். அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் முன்பாக நடந்து கொள்வான் சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் சாமுவேலை குறித்து 3 காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக, சாமுவேல் என்னுடைய சித்தத்தை செய்யக்கூடியவன். அந்த சாமுவேலை நான் ஆசாரியனாக நான் எழும்ப பண்ணுவேன். சாமுவேல் ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக நான் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, அது சாமுவேலின் வாழ்க்கையிலே 100 மடங்கு செய்து முடித்தார். அன்பானவர்களே, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி முழு இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் விளங்கும்படி செய்தார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அன்பானவர்களே, சாமுவேலை கர்த்தர் தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக, ஒரு நியாயாதிபதியாக கர்த்தர் அவரை நிலைப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடித்தார். எனக்கு அன்பானவர்களே, இதைத்தான் இந்த வசனம் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் சாமுவேலுக்கு சாதகமாக இல்லை. சாமுவேலுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு வயதில் மூத்தவர்கள் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தார்கள். ஆனால் சாமுவேலோ கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக, தாழ்மையுள்ளவனாக அவன் நடந்து கொண்டபடியினாலே சாமுவேலை குறித்த கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ கர்த்தர் 100 மடங்கு அந்த வார்த்தைகளை சாமுவேல் வாழ்க்கையிலே செய்து முடித்தார். அன்பானவர்கள், உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே
உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைய உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன காரியத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அந்த வார்த்தைகளை ஒன்றையும் அவர் தரையிலே விழுந்து போக விடுகிற தேவன் அல்ல. அவைகள் அவமாய் போவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அனுகூலமாக்கி உங்கள் வாழ்க்கையிலே அவர் சொன்ன காரியங்களை நிச்சயமாக எல்லா நல்வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்கும்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் தம்முடைய வார்த்தைகள் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் யாவும் 100 மடங்கு ஆண்டவரை நிறைவேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சாமுவேலின் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் அவர் வாழ்க்கையில செய்த காரியங்களை 100 மடங்கு நிறைவேற்றி முடித்தபடி ஆண்டவரே ஆண்டவரே அதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரி வாழ்க்கையிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தீரோ அவைகள் எல்லாவற்றையும் 100 மடங்கு வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாக எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.